வாழ்வோம் வழி. அன்னோன் சிட்டிசன்னு கீட்ஸ் போயம் ஒண்ணு உண்டு. கீட்ஸ் போயம். வெரி நைஸ் போயம். அன்னோன் சிட்டிசன். யாருக்குமே தெரியாத ஒருவன். அவன் தான் மிக மிக நல்லவன். ஊர் ஓரத்தில் இருக்கிறான். ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு பாலத்தின் மேல் போய் உட்கார்ந்து இருக்கிறான். பக்கத்தில் யாருமே இல்லை. பேச ஆள் இல்லை. மரத்தை பார்க்கிறான், நீரை பார்க்கிறான், சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ பார்க்கிறான், வானத்தை பார்க்கிறான், சந்தோஷப்படுறான். யாருக்கும் அவன் கெடுதல் பண்ணதே இல்ல. ஆனா யாருக்கும் அவனுக்கு தெரியல. அப்ப ஊர் எப்படி இருக்குது? யாரு தெரிஞ்சு வச்சிருக்குது? வெட்டுவேன் கொல்லுவேங்கிறவன தான் தெரிஞ்சு வச்சிருக்கு. பயம் காட்டுறவன தெரிஞ்சு வச்சிருக்கு. நிறைய பணம் வச்சிருக்கவன. பணம் சாதாரணமா சேருமா? அப்ப பல வழிகளில் அவன் அறிவை செலவு பண்ணிருப்பான். நிறைய பேர் கசக்கி இருப்பான். நிறைய பேர் தூக்கி வீசி இருப்பான். அப்பதான் பணம் சேரும். ஒருவன் பணம் கை மாற வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு ஆயத்தம் எடுக்க வேண்டும். அப்ப அந்த பணக்காரனை பத்தி, தாதாவை பத்தி எல்லாம் ஒருத்தனுக்கு வெளியில தெரியுதுன்னா இவனும் அதுல அக்கறை உள்ளவன். இதான் ஞானம் போடும். அப்ப நல்லவன்னு தெரியலனா இவன் அந்த கேட்டகரியே இல்ல. அவன் கெட்டவர்களை தெரிந்து வைத்திருக்கிறான், பணத்தை வைத்து தெரிந்து கொண்டான். அப்ப இவன் இவனுடைய மோட்டிவேஷன் இஸ் டிஃபர். அந்த முடிவு பண்ணிடுறான் இல்லையா? ஊருக்காரன்னு பதிய வச்சுட்டு போயிடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வாங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க எப்போ ஊருக்கு போறீங்க? அவன் சொல்லுவாங்க 2 நாள் இருக்கு. அப்ப நம்ம வீட்டுல தங்கிக்கலாம் நீங்க. ரொம்ப ஊர் பாசமா இந்த நாய் என்ன பண்றது? நாசமா போறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா கூட இருக்கட்டும், திடீர்னு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அக்கா தங்கச்சியா இருந்தாலும் நிக்க வச்சு பேசுங்க. வருகைக்கு காரணம் என்ன? இல்லாம யாரும் வர நீங்க கூப்பிட்டு பாருங்களேன். தங்கச்சி என் வீட்டுக்கு வாமா, வீட்டுக்காரு சும்மாதான் இருக்கா. அவன் உடனே பிளான் பண்ணுவான். ஓ வீட்டு வேலை எல்லாம் மிச்சம் இருக்குதோ சொல்லிருப்பா போல் இருக்குது, அதான் என்ன அண்ணன் கூப்பிடுறாரு. வீட்டு வேலை செய்ய கூப்பிடுறீங்களா அண்ணன்பா? இல்ல குழந்தைய பாத்துக்கலாம் அதுக்காக கூப்பிடுறீங்கப்பா. அண்ணன் கூப்பிட்டான் பாருனே, நானும் வரணும் தான் இருந்தேனே. அந்த வாக்கு ரொம்ப கம்மியா. ஏன்னா எல்லாம் ஒரு எதிர்பார்ப்புல போகுது. திடுத்துப்புன்னு வந்திருக்காங்கன்னா இவன் பதறிடுவான். பொண்டாட்டி பாப்பா இவன் எங்க இருக்கா, இவன் எங்க இருக்காரு. பொண்டாட்டி இல்லாத நேரத்துல தான் கேட்பான், என்ன திடீர்னு வந்திருக்கு, என்ன விஷயம். ஏன்னா இவன் காசு கீசு கேட்டு தொலைக்க கூடாது. பக்கத்துல அவன் இருந்தா இவன் பதில் பேச முடியாது இல்லையா? நிறைய இருக்கு. ரிலேஷன்ஷிப் நேரோட்டமா சொல்றோம். ஆனா நம்ம வாழ்க்கையினுடைய அச்சாணி அங்கேதான் அடிக்கப்பட்டிருக்கிறது. உறவுகள்ல தான். உறவுகள் பண்ணக்கூடிய தொல்லைதான் நம்ம வாழ்க்கையில பெரிய பகுதிகள். நட்பை விட உறவுதான் ரொம்ப ஒழுக்குத்தோம். நட்பை கூட தூக்கி வீசலாம். அவன் யாரு நேற்று பழகினவன் என்ன? ஆனா அண்ணன் தம்பிகளை தூக்கி வீச முடியுமா? வீசினாலும் நிக்காது. நம்ம வேண்டான்னு விரட்டினா கூட பக்கத்து வீட்டுக்காரன் வருவான், ஏன்பா அவன் அண்ணன் தம்பி இல்லைன்னு அலைஞ்சிட்டு இருக்கான், உனக்கு 2 அண்ணன் இருக்கான், ஏன் பேச வேண்டியதுதானே? இவன் பண்ண கொடுமை இவனுக்கு தான் தெரியும். அவன் சொல்லிட்டு போயிடுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப ஞானம் என்ன பண்ணணும்னு சொன்னா அலசிப்பான். ஆதி முதல் அது நமக்கு ஃபேவர், நமக்கு சேஃப்டி, செக்யூரிட்டி. நீங்க ஸ்திரமாக நிற்க வேண்டும் என்றால் ஞானம் உங்களோடு இருக்க வேண்டும். அதான் உங்க செக்யூரிட்டி. ஞானம் என்ன பண்ணும்? எந்த விஷயத்தை கேட்டாலும் அப்படி விடுறதே இல்லை. மேலும் ஒரு பார்வை பார்த்து அனலைஸ் பண்ணி, இது ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம். அதுக்கு வரதான் உள்ள வரும். அதனாலதான் ஞானிகிட்ட பதிவு ரொம்ப குறைவா இருக்கும். இருக்கிற பதிவு நிறைவா இருக்கும். அதான் நம்மள்கிட்ட நிறைய இருக்கும், அவ்வளவு குறையா இருக்கும். யார கேட்டாலும் தப்பு தப்புன்னு சொல்லுவான். அப்புறம் அதை நோக்கி நம்ம உள்ள போனோம்னா, இல்ல எனக்கு அவ்வளவுதாங்க தெரியும், ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அதனால நினைச்சுக்கிட்டேன். எனக்கு அவனுக்கு தொடர்பே கிடையாதுங்கப்பா. அப்ப ஏன் வச்சுட்டு இருக்க? யாரோ ஃப்ரெண்டு சொன்னான்னு மண்டையில ஏற்றி வச்சு அதுக்கு ஒரு போர்ஷன் ஒதுக்கிட்ட, ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாரு. உங்கள்ட்ட 2 GB இருக்குதுன்னா அதுல அது என்ன பண்ணும், 1.5 GB எடுத்துக்கிட்டா தேவையில்லாதது இல்ல. அப்ப உங்களுக்கு வேண்டியதை நிரப்ப முடியாது. ஞானிகள் என்ன பண்ணுவாங்க? கிளீனிங், டெய்லி கிளீனிங், 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 கிளீனிங். இட்ஸ் வெரி எசென்சியல். ஒரு விஷயத்தை அலசிதான் உள்ள கூடாது. உள்ள விட்டம் பிறகு கூட, ஏன்னா அதுக்கு பிறகு அது கை காலெல்லாம் முளைக்கும் எல்லா விஷயத்துக்கும். நீங்க கேட்ட உடனே இல்ல. ஒருத்தன் கேட்கறான், நல்ல ஃப்ரெண்டு தான்,
அவன் கேட்கிறான், "டேய் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா பணம் வேண்டாம். ஒரு 5 லேக்ஸ் வேணும்." இவன் வசதியா இருக்கான்னு அவனுக்கு தெரியும். ஒரு 5 லேக்ஸ் வேணும். கிடைக்குமாடா? இவன் அவன் மூஞ்சியே பார்க்குறான். நாளைக்கு எனக்கு மஸ்ட்டுடா. சந்து முதல் நான் வித்தின் அ வீக்ல உனக்கு செட்டில் பண்ணிடுறேன். இஃப் யூ நீட் எனி இன்ட்ரெஸ்ட் ஐ வில் கிவ் இட். பட் எனக்கு வேற யார்ட்டயும் போய் கேட்க முடியல. நீ தான் நல்ல ஃப்ரெண்ட் உன்கிட்ட கேட்கிறோம். சரின்னு தலையாட்டிருவான். வந்துருவான். இவன் வந்து உம்முன்னு உட்கார்ந்திருப்பான். மனைவி மெதுவா கேட்பா. என்ன ஆச்சுங்க? அதான் ஃப்ரெண்ட பார்க்க போனேன். அவன் ஒரு 5,00,000 நாளைக்கு வேணும். நான் நைட் வந்து வாங்குறேன்னான். கொழுப்பு ஏறி போச்சு ரொம்ப. 5,00,000 இப்ப ஸ்டாக்கா வச்சிருக்கீங்களா கையில? இது முதல்லயே சொன்னா எனக்கு 2 நகை வாங்க சொல்லியிருப்பேன் இல்லையா? கோல்டு விலை ஏறிட்டே போகுது. ஸ்டார்ட் பண்ணலாம்ல. அவன்ட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க? தரேன்னு சொன்னீங்களா? இவன் அப்படியே மூஞ்ச பார்ப்பான். அப்புறம் இவனுக்குள்ள ஓடும். இப்ப மனைவி 2 ஹிண்ட்ஸ் குடுப்பா. இப்ப இன்னைக்கு 5,00,000 குடுத்தீங்கன்னா, நாளைக்கு 50,00,000 கேட்பான். இப்ப நீங்க 5,00,000 எங்க இருந்து குடுக்குறீங்கன்னு கேட்டா, பேங்க்ல இருந்து எடுத்தீங்கன்னா, அவன் அந்த பேங்க் மேனேஜர கைக்குள்ள போட்டுக்குவான். உன் டெபாசிட் எல்லாம் அங்க தெரிஞ்சு போயிரும். உன் அக்கவுண்ட் தெரிஞ்சு போயிரும். நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. நீ இ-பேல அனுப்புனேன்னா அவன் ஜிபே ஆக்கிருவான். புரிஞ்சுதா? அப்போ உன் டீட்டெயில்லாம் அவன்ட்ட போயிருது. உன்கிட்ட பணம் இருக்குன்னு போயிருது. உனக்கு அவசரத்துக்கு அவன் தருவானா? நீ போய் கேட்க முடியுமா? இருக்கிற காச விட்டுறாத. இந்த நட்பு போனாலும் பரவாயில்ல. வேற நட்பு கிடைக்கும். இந்த பணம் போனா உங்ககிட்ட தேடி ஒண்ணு வச்சுக்கணும் தரமாட்டான். நீ தான் அலையணும். அது இந்த வயசுல போய் நீ அலைய முடியுமா? அழகா சோப்பு போட்டுருவான். ஷாம்பெல்லாம் போட்டே குளிக்க வச்சுருவான். இவனுக்கு எப்படி இருக்கும்? மனைவி சொல்லே மந்திரம் இல்ல. இல்லையா? வீட்டுக்காரி சொல்லிட்டா இங்க மீறி செஞ்சா அவ்வளவுதான்ட்டு. ஆமாம்மா நீ சொல்றது சரிதான். பட் நான் கேட்கும்போது பதில் சொல்ல முடியல. அப்படியே வந்துட்டேன். அதான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒண்ணு பண்ணுங்க. ஈவினிங்கே நீங்க இங்க இருந்து கிளம்பி எங்க அண்ணன் வீட்டுல போய் தங்கிக்கங்க. ஏன்னா சப்போஸ் உன் ஃப்ரெண்ட் வந்தான்னா ரொம்ப அர்ஜென்ட் சொல்லி நீ வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லிடுற. அவன் நாளைக்கு தானே பணம் கேட்டதுன்னு உங்களுக்கு சொன்னான். அப்ப நீ இன்னைக்கு நான் குடுக்கலன்னா அவன் ப்ராப்ளம் இப்ப நாளைக்கு தான் எங்கேயாவது வாங்கி கட்டிடுவான். அப்ப அதுக்கு பிறகு வந்து கேட்டா அதுக்கு பிறகு வந்து கேட்க மாட்டான். அப்படி கேட்டானா அது உண்மை இல்ல. உங்ககிட்ட இருந்து குடுங்கணுங்கிறது தான் அவனுடைய நோக்கமா இருக்கும். ஏன்னா நாளைக்கு காலையில கட்ட முடியறதுக்கு கட்டலைன்னா ஆகா இது நல்ல ஐடியா இருக்குன்னு அழகா என்ன பண்ணிடுவான் எஸ்கேப் தப்பிச்சுவான். இதே வந்து அவன் டிசைட் பண்ணும் போதே இல்ல அவன் என்னுடைய உண்மையான நண்பர். எவ்வளவு விஷயங்கள் அவன்கிட்ட பகிர்ந்துருக்கிறோம். அவன் போன் பண்ணி கூப்பிட்டா ஓடிட்டு வந்து நிப்பான். அவன் தேவைக்கு நான் உதவல நான் என்ன ஃப்ரெண்டா? என்னோட பணம் இல்லாம இல்ல பொய் சொல்லக்கூடாது. எந்த சூழலிலும் பொய் சொல்லணும். இப்ப இந்த 5,00,000 நாளை காலையில எனக்கு தேவையா இல்லையா? எனக்கு தேவையில்லை. அது சும்மா தான் ஃபண்டா இருக்குது. குடுக்கலாமே. அவனுக்காவது உதவட்டும். ஏமாத்திட்டானா? ஏமாத்தின போறான். அதோட அந்த நட்பு நின்னுரும் இல்லையா? அவை விராட்டி கூட சொல்றா வேண்டாதவனை கோடி கொடுத்து நிறுத்து. இல்லையா? வேண்டாதவன் என்ன பண்ணான்? கோடி பணம் கொடுத்து கூட அந்த உறவை நம்ம கழிச்சு விடணும். அந்த 5,00,000 போகட்டுமே. அப்ப இன்னும் அவன் என்ன ஏமாத்த முடியாது இல்லையா? இவனுக்குள்ள டிசிஷன் வரும். ஞான சிந்தனை. அந்த ஞான சிந்தனை எப்படி இருக்கும்? அன்பு நிறைந்து இருக்கும். அறிவு மயமாக இருக்கும். யான பயணம் போகும்போது இந்த சிந்தனை எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். அப்ப இந்த அன்பு மயங்கிறது அந்த நண்பனை விட்டுக் கொடுக்க மனம் வரவில்லை. அவனை கெட்டு போக விட மனசு இல்ல. பொய் சொல்வதற்கும் தான் தயார் இல்லை. ஏன்னா இவன் ஞான பயணத்தில் இருக்கிறான். ஞானத்தில் இருக்கிறான். வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல ஒன்று. 2வது அவன் குரு கற்றுக் கொடுத்த பாடம் கடன் கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது. அது ஞானத்துல ரொம்ப முக்கியம். அப்போ கடன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க இப்ப நம்ம என்ன பண்றது? இருக்குது இல்ல அவனுக்குன்னு கொடுத்துரு. வந்தா பாப்போம் வரலன்னா விட்டுரும். இந்த நிமிடங்களே நீ என்ன ஆயிரணும் அதை மறந்த நிலைக்கு வரணும். அதான் தெளிவு.